மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு பொங்கல் சாம்பார் தான் பண்ண போகிறேன் இப்போது. 3/4 கப் பச்சரிசி, 1/4 கப் சிறுபருப்பு வாஷ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிடலாம். பொங்கல் நல்லா குழைய வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ தாராளமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு சிறுபருப்பு, துவரம்பருப்பை வாஷ் பண்ணி ஊற வச்சு அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேவையான காய்கறிகளை போட்டுக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், சாம்பார் பொடி போட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க. இப்போ பொங்கல் நம்ம தாளிச்சிடலாம். நெய் போட்டு குருமிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு காயப்பொடி போட்டு வேக வச்ச அரிசியில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் பயங்கரமாக இருக்கும். நம்மளோட சாம்பார் நல்லா வெந்துடுச்சு. காயெல்லாம் நல்லா குழைய விட்டுருங்க. கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.